அன்புள்ள பொதுமக்கள் அனைவருக்கும், பார்வையாளர் அனைவருக்கும் என்னுடைய இனிய வணக்கம். நான் உங்கள் வீட்டு பிள்ளை. இதை பார்க்கின்ற அனைவரும் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நியூஸ் போடுங்க. நான் அதுதான் உங்கள்கிட்ட எதிர்பார்க்குறேன். நல்ல நியூஸாக இருந்தால், நல்ல செய்தியாக இருந்தால் எனக்கு கமெண்டில் போடுங்க. இந்த செய்தியை நீங்கள் போடுங்க சார் அப்படின்னு சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக செய்கிறேன். சரி, இன்றைக்கு முக்கிய செய்தியாக நம்ம பார்க்குறது 2025 செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அன்னைக்கு சினிமா நடிகர் கட்சியை ஆரம்பித்து கட்சியை தொடங்கி ஊராக பரப்புரை செய்கிறாரு. அதில் நாமக்கல் மாவட்டம் கரூருக்கு வர்றாரு. நாமக்கல்ல முடித்து கரூருக்கு வர்றாரு. கரூரில் இரவு நேரத்தில் அவருடைய பிரச்சாரம் நடக்குது. அன்னைக்கு தேதியில் 41 பேர் ஒவ்வொருத்தராக மயங்கி விழுந்து ஒவ்வொருத்தராக அந்த கூட்ட நெரிசலில் இறக்குறாங்க. இது ஒவ்வொன்றா நடந்துக்கிட்டே இருக்குது. அவரும் அந்த நேரத்தில் அதை கவனிக்காமையே பாட்டிலுக்கு 10 ரூபா பாலாச்சின்னு சொல்லி பாடுறாரு. இந்த செய்தி ஒவ்வொருத்தராக இறக்குற செய்தி அவருக்கு காதில் ஆதவர்ஜனன் சொல்கிறாரு. உடனே என்ன பண்ணுறாரு, அந்த கூட்டத்தை அப்படியே பேசிட்டு முடிச்சுட்டு இவர் நேராக விமானம் ஏறி சென்னைக்கு வந்துடுறாரு. இந்த நிகழ்வு அன்னைக்கு நடந்தது. அன்னைக்கு விஜய் அவர்கள் ஒரு 3 நாளாக பேசலை. அதுக்கப்புறம் எல்லார்கிட்டையும் பேசினார் ஒரு காணொலி மூலயமா. அந்த மாதிரி நேராக அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களை அத்தனை பற்றி வரவழைச்சி நான் நேரில் உங்களுக்கு ஆறுதல் சொல்கிறேன்னு சொன்னார். அதையும் செஞ்சார். அன்னைக்கு இவருக்கு பாதுகாப்பு கொடுத்த காவல்துறை அதிகாரிகள், டிஎஸ்பி, எஸ்ஐ, இன்ஸ்பெக்டரு, பல காவலர்கள், ஏட்டு காவல்துறை சேர்ந்த பணியாளர்கள்லாம் இவருக்கு பாதுகாப்பு கொடுத்தாங்க. அந்த நேரத்தில் இறந்ததாக சிபிசிஐடிக்கு மாற்றப்படுது. டெல்லிக்கு 2 அதிகாரிகள் போய் அங்கே என்ன நடந்ததுன்னு சொல்கிறாங்க. அப்போ இவர் ஆட்சியில் கிடையாது. எலெக்ஷன் வருது, ஒரு மாற்றம் வரணும் அப்படிங்கிறதுக்காக மக்கள்லாம் இவருக்கு ஓட்டு போடுறாங்க. அதிகபட்சமாக 106, 107, 108 பேர் எம்எல்ஏ இவர் உட்பட ஆயிடுறாங்க. பிறகு இவருக்கு மெஜாரிட்டி இல்லாதனால திமுகவில் இருக்கிற அங்கமயித்த கட்சிகளை அரவணைச்சு இவர் மெஜாரிட்டியை கொண்டு போகிறார். முதலமைச்சராக ஆகிறார். முதலமைச்சர் ஆகி இந்த மே 20ஆம் தேதி ஒரு உத்தரவு போடுறாரு. கரூரில் இருக்கிற 19 காவல்துறை அதிகாரிகள் இடமாற்றம். அதில் 2 டிஎஸ்பி வெவ்வேறு மாவட்டத்தில் கொண்டு போய் போடுறாரு. ஒருத்தர் தூத்துக்குடி, இன்னொருத்தர் இந்த பகுதி பக்கமாகவே ஒருத்தரையும் மாவட்டத்தில் ஒரு பெரிய அதிகாரியில் போடுறாரு. எஸ்ஐ, இன்ஸ்பெக்டரு, ஏடு, இந்த மாதிரி காவல்துறை காவலர்கள்லாம் மண்டல வாரியாக பிரித்து போடுறாரு. அப்போ 19 அதிகாரிகளை பழிவாங்கும் நோக்கத்தோடு இவர் மனசில் வச்சுக்கிட்டே இருந்து செய்கிறார். ஒரு முதல்வர் இதெல்லாம் செய்யவே கூடாது. அந்த கரூர் மக்கள்லாம் ரொம்ப புலம்புறாங்க. ஏன் இவர் இந்த மாதிரி பண்ணுறாரு? இவங்களாம் நல்லா தானே பண்ணாங்க, ஆட்சியை ஒழுங்காக நடத்த வேண்டியது தானே, காவல்துறை அதிகாரிகள் மாற்றி என்ன பண்ண போகிறாரு? இவங்கெல்லாம் அந்த ஊரில் நல்லா பேர் எடுத்து வைங்க. உடனே நாங்கள் போய் ஏதாவது தகவல் சொன்னாலும் உடனே அதுக்கு நடவடிக்கை எடுப்பார். எங்களுடைய குறைகளை கேட்பார். நாங்கள் பெடிஷன் கொடுத்தா உடனே அவங்க மீது நடவடிக்கை எடுப்பார். இந்த மாதிரி இருக்கிற காவல்துறை அதிகாரிகளை இவர் ஏன் மாற்றணும் அப்படின்னு சொல்லி அவங்க பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் ஒரு பக்கம் விமர்சனம் வைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் காவல்துறை அதிகாரிகள் எங்கள் மேலே என்ன இருக்குது, நாங்கள் அன்னைக்கு ஆட்சி செய்த திமுக ஆட்சியினுடைய அதிகாரத்தில் இருக்கிற அந்த அதிகார வரம்புக்குள்ள இருக்கிற அமைச்சர்கள் சொல்கிறதையோ அல்லது எங்களுடைய காவல்துறை உயர்மட்ட அதிகாரிகள் சொல்கிறதையோ நாங்கள் அதை செயல்படுத்திகிட்டு இருக்கோம். எங்களுக்கு விஜய்க்கு ஒன்றும் பகை கிடையாது. விஜய் அன்னைக்கு சாதாரண நடிகர். அவர் அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. கூட்டம் நிறையா வரும். அதெல்லாம் மேலிடத்துக்கு தெரியும், எங்கள் மாவட்டத்தினுடைய எஸ்பிக்கு தெரியும். அவர் உத்தரவு தான் நாங்கள் செயல்படுத்த முடியும். எங்களுடைய உயர் அதிகாரிகள் என்ன சொல்கிறாங்களோ அதை தான் நாங்கள் நடைமுறைப்படுத்த முடியும். நாங்களாம் எதுவும் பண்ண முடியாது. நாங்கள் விஜய்க்கு எதிராளியோ இல்லை பங்காளியோ பகையாளியோ கிடையாது. எங்கள் அதிகாரி என்ன சொல்கிறாரோ அதை நாங்கள் செஞ்சோம். இப்போ எங்கள் மேலே காழ்ப்புணர்ச்சி ஏற்படுத்தி எங்களை மண்டல வாரியாக பிரித்து போடுறதும் டிஎஸ்பி மாற்றுறதும் இருந்தால்
ஆட்சி நிர்வாகத்தில் சரியாக ஆட்சி நடத்தணும். ஆட்சி நிர்வாகம் அவருக்கு சொல்லிக் கொடுக்குறவங்க யாரும் சரியாக சொல்லிக் கொடுக்கல. ஆதவ அர்ஜுனன் எங்கள் மேலே இருக்கிற காழ்ப்புணர்ச்சின்னு சொன்னாரா என்னன்னு தெரியல. இப்போ எங்களையெல்லாம் மாற்றிட்டீங்க, சந்தோஷம். திருப்பி எங்களுக்கு இந்த கரூர் மாவட்டத்துக்குள்ளேயோ அந்த டிஎஸ்பி மாற்றினவங்களையோ பக்கமாக ஏதாவது கொண்டு வர முடியுமா அப்படின்னு சொல்லி அவங்க மனசுக்குள்ளே இருக்கிற தாக்கத்தை வெளிப்படுத்துகிறாங்க. திரும்பிய முதலமைச்சர் மனம் மாறுவாரா, ஜோசப் விஜய் மனம் மாறுவாரா அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் புலம்புறது மட்டும் இல்லாமல் காவல்துறை ஒட்டுமொத்தம் தமிழகத்தில் இருக்கிற காவல்துறையை சேர்ந்தவரும் ஹோம்கார்டை சேர்ந்த நபர்களும் தபால் வாக்கு நாங்கள் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக விஜய் தான் ஓட்டு போட்டோம். ஆனால் இன்னைக்கு மாற்றம் எங்கள் பேரில் தான் இருக்குது. எங்களை தான் அவர் மாற்றிக்கிட்டே இருக்கிறாரு. பல காவல்துறை அதிகாரிகளை ப்ரொமோஷன் கொடுக்குறாரு, மேலே கொண்டு வர்றாரு, எங்களை இடமாற்றம் செய்கிறாரு. நாங்கள் என்ன குற்றவாளிகளா? தப்பு நடக்கிறத நாங்கள் கண்டிக்கிறோம், அதை சரியான முறையில் நடைமுறைப்படுத்துகிறோம், அரசு கெட்ட பேர் இல்லாமல் நாங்கள் செயல்படுத்திகிட்டு இருக்கோம். அதுதான் எங்களுடைய வேலை. இந்த எங்களை போய் பழி வாங்குறதெல்லாம் என்ன விதத்தில் நியாயம்? நாங்கள் உங்களுக்கு தான் ஓட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லி காவல்துறை அதிகாரிகள் புலம்புறாங்க. இது விஜய்க்காக கண்டிப்பாக போகணும். ஏன்னா திரும்பி அவர் மனம் மாறணும். நேற்று ஒரு செய்தி பத்திரிகையில் வெளிவருது. மதுவிலக்கு ஆயத்துறை, அதாவது மதுவிலக்கை சேர்ந்த அந்த பிரிவை சேர்ந்த ஒரு அமைச்சர் கோயம்புத்தூரில் பேட்டி கொடுக்குறாரு. சினிமாவா உடனே மாற்றுறதுக்கு? அப்போ சினிமா அவர் பார்த்து பழகிட்டாரா அப்படிங்கிறது நம்மளுடைய கேள்வி. ஒரு செய்தியாளர் கேள்வி கேட்குறாரு, பாட்டிலுக்கு 10 ரூபான்னு சொன்னீங்களே, அதை ஏன் இன்னும் நீங்கள் நடைமுறைப்படுத்தலை, அந்த வாங்கக்கூடாதுன்னு சொல்லலை அப்படின்னு சொன்னால், அதெல்லாம் இப்படிலாம் பண்ண முடியாது, நாளாகுங்கிறார். மதுக்கடையில் இருக்கிற ஊழியர்களும் சங்கத்தினுடைய நிர்வாகிகளும் என்ன சொல்கிறாங்கன்னா, 10 ரூபா பார்போர்டு வந்துருச்சு, அது வரும்போதே பாட்டில் வரும்போதே அந்த பார்போர்டோடு கொண்டு வந்துடுறாங்க, நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது, அதை முதல்ல எடுக்க சொல்லுங்கள், நாங்கள் அதை என்ன எம்ஆர்பி ரேட் இருக்கோ அதை நாங்கள் கொடுக்குறோம், நாங்கள் கட்டட வாடகை அதிகமாக இருக்குது, அதுக்கு பணம் கொடுத்தாகணும், வாகனம் சரக்கு ஏற்றிட்டு வர்ற வாகனத்துக்கு கூலி கொடுத்தாகணும், இறக்கிறதுக்கு கூலி கொடுத்தாகணும், உடஞ்ச பாட்டிலுக்கு அதுக்கு சரக்கு உடஞ்சி போயிடும், பாட்டில் உடஞ்சி போயிடும், அதுக்கு உண்டான கூலி நாங்கள் கொடுத்தாகணும். இப்போ நாங்கள் இதில் இருந்து தான் எடுக்கணும். எங்களுக்கு 14 அதிகபட்சம் 14,000 சம்பளம். இப்போ நாங்கள் எடுன்னா எப்படி எடுக்கிறது? இது அமைச்சருக்கு தெரியும், ஆனால் அமைச்சர் வேணும்னு சொல்கிறாரு அப்படின்னு அவங்களுடைய புகாரை சொல்கிறாங்க. அதில் இன்னொன்று சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, மதுக்கடையில் மூடுவீங்களான்னு கேட்குறாங்க. மதுக்கடையில் எல்லாம் மூட முடியாது. மதுக்கடை மூடணும்னா நாங்கள் கஞ்சா வைப்பாங்க, சாராயம் திருத்தனமாக வைப்பாங்க, கொலையெல்லாம் நடக்கும், இதனால் உடனே செய்ய முடியாது. 45 வயசுக்கு மேற்பட்டவரெல்லாம் மறுவாழ்வு மையத்தில் போய் குடிச்சிட்டு மறுவாழ்வு மையத்தில் போய் திரும்ப போகிறாங்க, திரும்பி அவங்க குடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பதிலையும் சொல்கிறார். அதாவது சின்ன பிள்ளைங்க விளையாட்டுத்தனமாக பேசுகிற மாதிரி அவர் இந்த பதிலை சொல்கிறாரு. உங்களுக்கு ஓட்டு போட்டது எதுக்கு? எல்லாத்தையும் தடுப்பீங்க, குற்ற வழக்கெல்லாம் தடுப்பீங்க, நேர்மையான ஆட்சி நடக்கும், சாராயத்து கடையை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைப்பீங்க, மது நாட்டுக்கு தீங்குன்னு சொல்லி அந்த பாட்டில் போடுறதுனால மது யாரும் பயன்படுத்தக்கூடாது, மது சுத்தமாக ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் உங்களுக்கு ஓட்டு போட்டாங்க. நீங்கள் இந்த கடையவே ஒழிக்க முடியாது அப்படின்னா எந்த விதத்தில் நீங்கள் சொல்கிறீங்க? ஒரு அமைச்சராக இருக்கிறவரு தகுதியான அடிப்படையில் தகுதியான ஒரு பேச்சை பேசணும். அதெல்லாம் மெச்சூர்டே இல்லாமல் ஒரு அமைச்சர் ஆகிட்டீங்க. உங்களுக்குலாம் ஓட்டு போட்ட மக்கள் நீங்கள் உங்களெல்லாம் முகத்தை கூட பார்த்துருக்க மாட்டாங்க. பல்வேறு பகுதியில் ஒரு தொகுதியில் ஒரு சில இடத்துல மட்டும்தான் அவங்களுடைய முகங்கள் அவங்களுக்கு தெரியும். என்ன கேட்டீங்கன்னா போஸ்டர் ஓட்டிருப்பீங்க. மேலும் உங்கள் கட்சி நிர்வாகிகளே நிறைய பேர் தப்பு பண்ணிகிட்டு இருக்காங்க. பாலியல் பலாத்காரம் பண்ணுறது, தப்பாக போகிறது. கன்னியம்பாடியா வேலூர் பக்கத்தில் செங்கல் சூளையில் போய் மாதம் 1 லட்ச ரூபா கொடுன்றாங்க. அதுக்கு ஒரு காணொலியும் போடுறாங்க. அந்த காணொலியில் அவர் கேட்குறாரு, கார் ஒரு வாகனம் நிற்குது, அந்த வாகனத்துக்கு அவங்க டிவிக்கு கொடி தான் கட்டியிருக்கு, அங்கே ஒரு பெரிய சண்டையே நடக்குது. அதுக்கப்புறம் அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, இவங்களும் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. அங்கே இருக்கிற போலீஸ் அந்த லிமிட்டுக்குள்ளே காவல்துறை அதிகாரிகள் இந்த செங்கல் சூளையில் இருக்கிறவங்கள கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சு ஆளுங்கட்சி நீங்களாம் அனுசரித்து போகணுங்கிறாரு. அப்போ அந்த போலீஸ் அதிகாரி என்ன அவங்களுக்கெல்லாம் பணத்தை கொடுத்துரு அப்படின்னு சொல்கிறாரா? 1 லட்சத்துக்கு மாதம் கொடுத்துரு, நீங்கள் அனுசரித்து போகணும்னு சொல்கிறாரா? அவங்க பேரில் வழக்கு போட்டுக்கிறீங்க. அவங்க நேற்றைக்கு எல்லோரும் சாலை மறியல் பண்ணுறாங்க. அந்த கட்சி நிர்வாகியை உடனடியாக அந்த
ஒன்றிய செயலாளரை நீக்கணுங்கிறாங்க. இது வரைக்கும் அவரை பற்றி இந்த மாவட்ட செயலாளர், வேலூர் மாவட்ட செயலாளர் எதை பற்றியுமே பேசலை. ஏன் அந்த ஒன்றிய செயலாளர் நீக்க வேண்டியதானே? தப்பான ஒரு ஆளை வச்சுருக்கிறீங்களா? அப்போ வந்து 10-15 நாளுக்குள்ளேயே எல்லா இடத்துலையும் லஞ்சம். இதில் ஆளவ அர்ஜுனன் அவர் ஒரு பேட்டி கொடுக்குறாரு. மினிஸ்டர் ஃபேமிலி பண்டம், மினிஸ்டர் ஃபண்டு, எம்எல்ஏ ஃபண்டு, இதெல்லாம் நாங்கள் முற்றிலும் ஒழிச்சிட்டாங்கிறாரு. எங்கே ஒழிச்சாரு? இது சும்மா வாயில் வேணால் சொல்லிகிட்டு இருக்கலாம், ஒழிச்ச மாதிரி ஒன்றும் தெரியல. இப்படி இந்த கட்சி நிர்வாகிகள் தவறு பண்ணுறாங்க. தொடர்ந்து இந்த 15-20 நாளில் கொள்ளைகள் 30க்கும் மேற்பட்ட கொள்ளைகள் நடந்திருக்கு. இப்போ சமயத்தில் உங்களுக்கு வந்து நேத்திக்கு நடந்த நிகழ்ச்சியில் மெஜாரிட்டி காட்டணுங்கிறதுக்காக அதிமுகவில் இருக்கிற 3 எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கிட்டீங்க. அவங்க உடனே செக்ரட்டரியேட்லேயே உறுப்பினர் அட்டையை வாங்குறாங்க. நான் கட்சி எம்எல்ஏ பதவியிலிருந்து விளைக்கிறேன்னு சொல்லி சபாநாயகர்கிட்ட தபால் கொடுக்குறாங்க. நேர்லேயே போய் ஆதவ அர்ஜுன்கிட்ட சால்வை போட்டு உறுப்பினர் அடையாள அட்டையை வாங்குறாங்க. இதெல்லாம் மாபெரும் தப்பு. ஒரு கட்சியிலிருந்து வர்றாங்கன்னா மாண்புமிகு ஜோசப் முதலமைச்சர் அவர்கள், நீங்கள் வந்து இப்போ வர வேண்டாம், இப்போ வந்தால் எங்களுக்கு ஒரு கெட்ட பேர் ஆகும், நாங்கள் பணம் கொடுத்து உங்களை விலைக்கு வாங்கினதா சொல்லுவாங்க, அதனால் நீங்கள் ஒரு 6 மாதம் பாருங்கள், அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிக்கலைன்னா வாங்க, நாங்கள் எங்கள் கட்சியில் சேர்த்துக்கிறோம்னு சொல்லணும். 12 நாள் கூட ஆகலை. ஒரு பொம்பளை, சத்தியபாமாங்கிற பொம்பளை வந்து எம்எல்ஏ வந்து, நாங்கள் இப்போ தான் ஜெயலலிதா ஆட்சி பார்க்குறோம். என்ன கொடுமையாக இருக்குது? விஜய் என்ன கொடுமையானாலா ஜெயலலிதா ஆட்சி பார்க்குறதுக்கு? அதாவது ஜெயலலிதா மாதிரி இருந்தால் இந்த எம்எல்ஏலாம் நான் நேற்றுக்கு சேர்ந்துருக்க முடியாது. அவர் கண்டு காணாமல் உட்காந்துட்டு இருக்கிறார். இன்னும் அவர் ஜெயிச்ச தொகுதி திருச்சியோ அல்லது இப்போ குளத்தூர்லேயே போய் இன்னும் மக்களுக்கு வந்து நன்றி கூட சொல்லலை. வீட்லேயே உட்காந்துட்டு ஒரு நன்றி சொல்லிட்டாரு. அப்படி இருக்கிற ஒரு முதலமைச்சர் இந்த பொம்பளை சொல்லுது, நாங்கள் ஜெயலலிதா ஆட்சி பார்த்துட்டோம், அதனால தான் நாங்கள் உடனே வந்துட்டோம் அப்படின்னு. பணத்தை வாங்கிட்டீங்க, போயிட்டீங்க. நீ எத்தனை பேர் ஏடிஎம்கே வந்து போகிறேன்னு தெரியல. பழனிசாமி உண்மையிலே உழைச்சவர், அவருக்கு துரோகம் பண்ணுறீங்க. உங்களை நம்பி ஓட்டு போட்டவர்களுக்கு துரோகம் பண்ணுறீங்க. இனிமேல் நீங்கள் ஜெயிக்க முடியுமா அந்த ஊரில்? நீங்கள் எம்எல்ஏ பதவி கேட்டு அந்த ஊருக்கு போனீங்கன்னா அவங்களெல்லாம் விளக்கு மாத்திரையும் செருப்பாலே அடிப்பாங்க, இந்த 3 எம்எல்ஏக்களையும். இன்னொரு முக்கியமான தகவல் செய்தியாக அருண் விஜிலன்ஸுக்கு போட்டிருக்காங்க. அதாவது லஞ்ச ஒழிப்புத்துறை விஜிலன்ஸாக ஏடிஜிபியாக போட்டிருக்காங்க. அவர் தேர்தல் வந்தோடனே காத்திருப்பு பட்டியலில் வச்சாங்க. நல்லா செயல்படுத்தக்கூடியவர் தான், நல்லா நேர்மையாக இருக்கக்கூடியவர் தான், அவரை போட்டிருக்கிறீங்க. அவங்க அந்த ஸ்டேட்மெண்ட் என்னென்னா, போக்குவரத்துறை, நெடுஞ்சாலைத்துறை, பத்திரப்பதிவு அலுவலகம், எங்கெங்கே லஞ்சம்லாம் வாங்குறாங்களோ அங்கெல்லாம் நான் நடவடிக்கை எடுப்பேன். என்னத்தை எடுப்பீங்க? இந்த உலகத்தில் லஞ்சத்தை யாராலையும் முடிக்க முடியாது, ஒழிக்க முடியாது. முடிக்கவும் முடியாது, ஒழிக்க முடியாது. நான் சின்ன வயசுலேருந்தே பார்க்குறேன். அன்றைக்கி பிரசிடெண்ட்டாக இருந்த, நான் சின்ன வயசில் ஒரு 10 வயசு பார்க்குற போதே பிரசிடெண்ட்டாக இருந்த ஒரு ஊரில் பிரசிடெண்ட்டாக ஆகணும்னா அவன் 10 ரூபா கொடுத்து கிராமத்தில் அதாவது பெட்டமாஸ் லைட்டை எடுத்துகிட்டு போய் ஊருக்குள்ளே கொண்டு போயிட்டு 10 ரூபா வீட்டுக்கு மஞ்சள் பையில் வச்சுக்கிட்டு 10 ரூபா ஒரு ஓட்டு கொடுத்துட்டு இருந்த காலம். நீங்கள் லஞ்சத்தை கொடுத்து தான் வந்திருக்கிறீங்க மக்கள்கிட்ட. ஒவ்வொருத்தரும் வந்து பணத்தை கொடுத்து பணத்தை செலவு பண்ணி தான் வந்திருக்கீங்க. நீங்கள் இந்த பணத்தை என்ன எம்எல்ஏ சொந்த காசுக்கு செலவு பண்ணுவாரா? நீங்கள் எல்லாம் அமைச்சராகிட்டீங்க. நாளைக்கு வந்து மாநிலத்தினுடைய முதலமைச்சர் வர்றாரு, ஒரு மாவட்டத்துக்கு வர்றாருன்னா செலவு பண்ணால் முட்டுவீங்களா? சொந்த காசு செலவு பண்ணுவீங்களா? இல்லை ஓராங்காசு வாங்கி செலவு பண்ணுவீங்களா? எதை வச்சு செலவு பண்ணுவீங்க? லஞ்சத்தைலாம் யாராலும் ஒழிக்க முடியாது. ஏதோ ஒரு பேருக்காக ஒரு இன்றைக்கி வந்து ஏடிசிபியாக போட்டிருக்கிறீங்க, நான் பத்திரப்பதிவில் கையை வைப்பேன், பார்த்துருவேன். போக்குவரத்துறையில் எல்லா துறையிலேருந்து தான் லஞ்சம் வாங்குறாங்க, எல்லாரும் தான் வாங்குறாங்க, காவல்துறையில தான் வாங்குது. அதை நீங்கள் முதல்ல ஒழுங்கில் பார்ப்போம். ரோட்டில் நின்று 10 ரூபாய் வாங்கிட்டு இருக்காங்களே காவல்துறை அதிகாரிகள், ரோட்டில் நின்று கை நீட்டி 10 ரூபாய் 20 ரூபாய் வாங்கி அவன் கிழிஞ்சி நோட்டு லாரிக்காரன் கொடுத்தா கூட ஜோப்பு வாங்கி போட்டுக்கிறீங்க. இதில் என்ன வந்து வேக்கானம் இருக்குது? தயவுசெய்து லஞ்சத்தையெல்லாம் யாரும் ஒழிக்க முடியாது. ஒழிக்கிறது ஒன்றே ஒன்று தான், சாராய கடைக்கு நிறுத்துங்க. கொள்ளை, கற்பழிப்பு, பாலியல் பலாத்காரத்தை முதல்ல முடிவு கொடுத்துவாங்க. இந்த காவல்துறையை கையில் வச்சிருக்கிற முதலமைச்சரை வந்து அமைதியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இனியாவது வந்து மாறுங்க. உங்களை நம்பி ஓட்டு போட்டிருக்கிறாங்க. நாம் நல்ல விஷயங்களை தான் சொல்லிட்டு இருக்கிறோம், உண்மை தான் சொல்லிட்டு இருக்கிறோம். தப்பான டிவிக்கு விஜய் கட்சியில் இருக்கிறவங்கள உடனடியாக நீக்குங்க. யார் தப்பு பண்ணுறாங்களோ அவங்களெல்லாம் கேளுங்க. சில அமைச்சர்கள் கான்ஃபிடன்ட்னமாக அந்த மதுவிலக்கு பிரிவில் இருக்கிற அமைச்சரை வந்து செய்தியெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து சின்ன பிள்ளைங்க சொல்கிற மாதிரி, நான் உழைக்க முடியாது, பண்ண முடியாது, வந்து பாட்டிலுக்கு கொடுத்துறா ஏன்னா சினிமாவா அப்படின்னு சொல்லி கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாரு. இதெல்லாம் வந்து சரியாக இல்லை. ஒரு நல்ல ஒரு
அருண்ராஜ் மாதிரி ஒரு நல்ல ஒரு அதிகாரிகள் அவங்களாம் நம்ம வந்து இந்த துறையை பற்றி ஓரளவுக்காக தெரியும், அதாவது அரசியலை பற்றி ஓரளவுக்காக தெரியும். அந்த மாதிரி ஆளுகிட்ட ஆலோசனை கேளுங்க. நீங்கள் வந்து ஆதவர்ஜன்கிட்ட வந்து எல்லாம் கேட்டு கேட்டு செய்கிறீங்க, அவர் பணம் கொடுத்துட்டே இருக்கிறாரு, இன்னும் 5 எம்எல்ஏக்கள் வந்து அதிமுகவில் போகிறோன்னு சொல்லிட்டு இருக்காங்க, போவாங்களா போக மாட்டாங்களான்னு தெரியல. அந்த போகிற போது அந்த காணொலி அது என்ன நடக்குதுன்னு சொல்லி நாம் உங்களுக்கு அம்மா நியூஸில் செய்தியாக வெளியிடுவோம். எனக்கு தொடர்ந்து ஆதரவு அளிக்கின்ற நல்ல உள்ளங்களுக்கும் பொதுமக்களுக்கும் மீண்டும் ஒரு முறை சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுங்கள், வியூஸ் போடுங்க. நான் உங்கள் வீட்டு பிள்ளை, நான் ஒரு எளிமையானவன், திருப்பி திருப்பி எதை தான் சொல்கிறேன். நன்றி, வணக்கம். உங்கள் அக்னி.